வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கடம்பா தொக்கு எப்படி ஈஸியாக செஞ்சிடலாம் பார்க்கலாமா? எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கேன். அடுத்து 2 தக்காளி, மிளகா 1, பூண்டு, இஞ்சி, இவ்வளோ தான் தேவையான பொருள். அடுத்து ஒரு குட்டி மசாலா நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கு இஞ்சி, அப்புறமா அந்த பூண்டு, மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், அப்புறம் 1/2 ஸ்பூன் சோம்பு. இந்த 5 பொருள் தான், எக்ஸ்ட்ரா வேறு எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இந்த 5 பொருள் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு கடாய் வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் சீரகம் போடுங்க. 1/2 ஸ்பூன் சீரகம். இந்த சீரகம் பொரிஞ்சதும் அடுத்து பச்சை மிளகா அது ஒன்று கட் பண்ணி போடுங்க. அடுத்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது கூடயே உப்பும் ஆட் பண்ணிடுங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா வதக்குங்க. அடுத்து நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம், சோம்பு, அந்த மசாலா அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து கருவேப்பிலை அது ஒரு கொத்து ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த வெங்காயம், தக்காளி, இந்த குட்டி மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி வரணும். தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து மிளகாய்த்தூள் அது ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம மிளகு, பச்சை மிளகாய், இஞ்சி இது எல்லாம் சேர்த்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா மிளகாய்த்தூள் இன்னும் நிறைய சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் ரொம்ப காரமாகிடும். அதனால் மிளகாய்த்தூள் சேர்க்கும் போது பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஸோ இது குக் ஆகிட்டே இருக்கட்டும். இப்போ நம்ம கடமை பாருங்கள், இது எப்படி கட் பண்ணி வைக்கணும்னு. இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் குட்டி குட்டியாக வேணும்னாலும் நீங்கள் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். இது பெரிய சைஸ் கடம்பா. கடையிலே நாங்கள் க்ளீன் பண்ணி வாங்கினோம். அவங்க இந்த சைஸ் கட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அது அப்படியே இருக்குது. இதை க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இப்போ நம்ம வெங்காயம், தக்காளியெலாம் போட்டோம் இல்லையா, அது நல்லா பாருங்க வெந்து வந்துடுச்சு. அடுத்து இதில் 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். இப்போ இது வெங்காயம், தக்காளியே நல்லா குக் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கடம்பா இதில் சேர்த்துக்கோங்க. இது பார்த்திங்களா, வெங்காயம், தக்காளி நல்லா வெந்து கொதிக்குது. இப்போ இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கடம்பா அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ கடம்பா சேர்த்தோடனே நிறைய ஃபுல்லாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் அது வெந்து வரும்போது இதில் பாதி தான் நமக்கு வரும். பார்த்திங்களா, இப்போ ஃபுல்லாக இருக்குது இல்லையா, ஆனால் இது வெந்து வரும்போது அதில் பாதி தான் வரும். ஸோ இதை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அப்பப்போ ஓப்பன் பண்ணி நம்ம கிளறி விடணும். அப்படியே விட்டிங்கனாலும் அது அடி பிடிச்சிரும். பார்த்திங்களா, இப்போ நான் தண்ணியே விடலை. ஃபஸ்ட்டு வெங்காயம், தக்காளி வதக்கும் போது லைட்டாக கொஞ்சம் தான் தண்ணி விட்டேன். அதுலேயே அது வெந்துருச்சு. அதுக்கு அடுத்து இந்த கடம்பா மட்டும்தான் ஆட் பண்ணேன். இந்த கடம்பாவே இவ்வளோ தண்ணி விடுது. அதனால தான் தண்ணி விட வேண்டாம்னு சொன்னேன் நான். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் நேரம் தான், ஒரு 5 to 10 மினிட்ஸில் தண்ணி வற்றி கடம்பா ரெடி ஆகிடும். இப்போ ஆல்ரெடி கொஞ்சம் தொக்கு மாதிரி வந்துடுச்சு. உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் வேணும்னாலும் இறக்கிக்கலாம். இல்லை இன்னும் வதக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் தண்ணி சுண்டுனதும் அது ரெடி ஆகிடும். ஸோ கடைசியாக கொத்தமல்லி இலை அதில் கட் பண்ணி போட்டுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய நான்வெஜ் ரெசிபீஸ் இருக்குது, வெஜ் ரெசிபீஸும் இருக்குது, நிறைய சட்னி ரெசிபீஸும் இருக்குது. ஸோ சேனல் இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.